السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. خذ العفو وأمر بالعرف وأعرض عن الجاهلين. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: ما نقصت صدقة من مال وما زاد الله عبدا بعفو إلا عزا وما تواضع عبد إلا رفعه الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய வர இருக்கிற எல்லா மக்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக என்ற துவாவோடு, எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் ஆரோக்கியமான நல்வாழ்வை, மருத்துவமனையின் துன்ப துயரங்களை விட்டு நீங்கிய வாழ்வை, கடைசி வரை நம்முடைய கைகால் சுகத்துடன் கூடிய வாழ்வை, மூச்சிருக்கும் வரை நாமும் நம்முடைய சந்ததிகளும் நம்முடைய சொந்த தேவைக்கு அல்லாஹ்விடத்தில் மட்டுமே எதிர்பார்த்து வாழுகிற வாழ்வை அல்லாஹ் நம் யாவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வல்ல அல்லாஹுவின் புனித காபாவையும் அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமான ரவுதாவையும் பைத்துல் முகத்தஸ் என்கின்ற அந்த புனித தலத்தையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜுக்கும் உம்ராவிற்கும் ஜியாராவிற்கும் சென்று வருகிற நசீபை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் தருவானாக. உலகை விட்டு மூச்சு அடங்கும் நேரத்திலே கலிமா தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே நாளை மறுமையிலே நல்லோர்கள், நாதாக்கள், சுகதாக்கள், சாலிஹீன்களோடு சேர்த்து நம்மையும் நம்மை பெற்றோர்களையும் நமக்கு கல்வி தந்தவர்களையும் நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டியவர்களுக்கும் நம்மை முன்னேற்ற பின்புலமாக இருந்த அனைத்து மக்களையும் அல்லாஹ் நாயகத்தின் தலைமையிலே ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, புனிதமான ஷாபான் மாதத்தினுடைய துவக்க ஜும்மாவிலே இருக்கிறோம். அல்லாஹுவின் மகத்தான அருளை தாங்கி வரக்கூடிய ரமதான் நம்மை முன்னோக்கி இருக்கிறது. அல்லாஹ் இந்த ரமதானை அடைகிற நசீபை தந்து அதிலே நல்லமல்கள் பல செய்து அல்லாஹுவின் பேரருளையும் பெருங்கருணையையும் சுவாசிக்கிற, அதை உள்வாங்குகிற, அதை அனுபவிக்கிற நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிமார்கள் தான் நமக்கான முன்மாதிரி. இந்த உலகத்திற்கு சத்தியத்தை எடுத்து சொல்லி அசத்தியம் எதுவோ அதை களைந்து உலகத்தில் அன்பையும் சமத்துவத்தையும் சமாதானத்தையும் பரப்புரை செய்து இறைவன் என்றால் யார், வணங்குவதற்கு தகுதியானவன் யார் என்ற ஏக இறைவன் அல்லாஹுவை அறிமுகப்படுத்தி அந்த களத்திலே வருகிற பல்வேறு விதமான சவால்களை, எதிர்ப்புகளை நின்று முகம் கொடுத்து அதை களம் கண்டு உண்மையையும் பொய்யையும் தோலுரித்து காட்டிய ஒரு மகத்தான பணியை செய்தவர்களே நபிமார்கள் என்ற இறை தூதர்கள். இறை தூதர்களுடைய எக்கச்சக்கமான துவாக்களை அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்திருக்கிறான். இறை தூதர்கள் எந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கேட்டிருக்கிறார்கள், அதன் வழியாக நமக்கான முன்னுதாரணம் என்ன, பாடம் என்ன என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஹஸரத் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் திருக்குர்ஆன் போற்றி புகழ்ந்து அழகிய வரலாறு என்று யாருடைய வரலாற்றை முன்னிலைப்படுத்துகிறதோ அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் வாழ்வின் கடைசி நேரத்திலே அவர்கள் வெளிப்படுத்திய வார்த்தைகளை குர்ஆன் பதிவு செய்கிறது. சொல்லப்போனால் யூசுப் நபியினுடைய குணமாக நம்முடைய குணம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். எனவே உலகம் உள்ளளவும் பேசப்படுகிற, பின்பற்றப்படுகிற வேதத்தில் அல் குர்ஆனில் அவர்கள் பேசிய பேச்சை பதிவு செய்தான். யூசுப் நபி என்ன சொன்னார்கள்? அவர்கள் வாழ்க்கையில் சோதனைக்கு மேல் சோதனை, அடுக்கடுக்கான சோதனை. நாம் எல்லாம் என்ன சோதனை, என்ன நெருக்கடியில் நாம் சிக்கிவிட்டோம். யூசுப் நபியை விட
யூசுப் நபிக்கு அழகால் சோதனை வந்தது. மிகப்பெரிய அழகுக்கு சொந்தக்காரர். பார்த்தால் வசீகரிக்கக்கூடிய தோற்றத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்தான். திருக்குரானில் அழகிய அத்தியாயம் என்று அல்லாஹ் யூசுப் அத்தியாயத்திற்கு தான் பெயர் சொல்கிறான். அஹ்சனுல் கசஸ், இந்த வார்த்தை குரானில் இடம்பெறுகிறது. அஹ்சனுல் கசஸ், வரலாறிலேயே மிகச்சிறந்த அழகான வரலாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் வரலாறு என்று குரான் பேசுகிறது. இப்போ அழகின் மூலமாக சோதிக்கப்பட்டார்கள் ஹஜ்ரத் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம். வீட்டிலிருந்து வெளியாக்குனாங்க. சகோதரர்களினுடைய நெருக்கடி, பொறாமை, அதற்கடுத்து காடுகளில் சிக்க வேண்டிய சூழல், கிணற்றிலே கொண்டு தள்ளிவிடக்கூடிய நிலை, அதற்கடுத்து அரசவைக்கு போனார்கள், மன்னரின் வீட்டு பிள்ளையாக வளர்ந்தார்கள். கடைசியில் அங்கேயும் அவருடைய அழகுக்கு ஒரு சோதனை வந்தது. சிறைக்கு சென்றார்கள், அங்கே பல வருடங்கள் கழித்தார்கள். இப்படியே போகிறது அவர்களுடைய வாழ்க்கை. கடைசியில் அல்லாஹ் நபியாக அவர்களை தேர்வு செய்து எந்த மண்ணிலே சிறை வைக்கப்பட்டிருந்தார்களோ அதே மண்ணிலே மிகப்பெரிய ஆட்சியையும் அதிகாரத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு கையிலே கொடுத்தான். ஒன்றை புரிய வேண்டும், எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்காது. காலம் மாறிக்கொண்டே இருக்கும். கால ஓட்டத்திலே மனிதர்களும் மாறிக்கொண்டே இருப்பார்கள். எல்லாரும் எப்பொழுதுமே ஒரே மாதிரியே இருப்பார்கள் என்று நாம் கற்பனை செய்து கொண்டால் அது முற்றிலும் தவறு. அதே மாதிரி நமக்கு வந்திருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சோதனைகளும் இப்படித்தான், இதிலே கிடந்து துளைய வேண்டியதுதான், இப்படியே நாம் இதிலே நொந்து கொண்டிருக்க வேண்டியதுதான் என்று நினைக்க வேண்டிய தேவை இல்லை. கால ஓட்டத்தில் அல்லாஹ் எல்லாவற்றையும் மாற்றுவான். உங்களுக்கு ஏற்பட்ட, நமக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் கால ஓட்டத்தில் மாறும். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு மாறியது. நெருக்கடிகளும் சோதனைகளும் சிறைவாசமும் தொடர்ச்சியாக அனுபவித்து பல வருடங்கள் புறக்கணிப்பை மட்டுமே சந்தித்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கடைசியிலே அழகான ஒரு வாழ்க்கையை தந்தான். அவர்களுக்கு அரசவையில் மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தான். அவர்கள் சொல்கேட்கும் அளவிற்கு அந்த ஊரையே அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தான். தன்னுடைய சகோதரர்களையும் தன்னுடைய தாயையும் தகப்பனையும் வரவழைத்து எந்த ஊரிலே அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்களோ அங்கே வரவழைத்து அந்த தாய்க்கும் தந்தைக்கும் சகோதரருக்கும் கண்ணியத்தை கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் யூசுப் நபி சொன்ன வார்த்தையை குர்ஆன் சொல்லுது. ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்கி வ அல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ் ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த் என்று அல்லாஹ்வை புகழுகிறார்கள். யா அல்லாஹ், எனக்கு நீ எதையெல்லாம் கொடுத்தாய், ஏற்பட்ட சோதனைகளை முன்வைக்கவில்லை, எனக்கு நீ என்ன மாதிரியான சிறப்புகளை தந்திருக்கிறாய், எந்த மாதிரியான அருளை கொடுத்தாய், அதையெல்லாம் நான் அனுபவித்தேனே என்று அப்படியே அல்லாஹ்வை புகழுகிறார்கள். இதற்கு முன்னால் உள்ள வசனத்திலே தன்னுடைய தகப்பனாரை அந்த ஊருக்கு வரவழைத்து தகப்பனார் இடத்துல சொல்றாங்க, யா அபதி ஹாதா தஅவீலு ருயா மின் கபில், ஒரு காலத்தில் நான் கனவு பார்த்தேன், 11 நட்சத்திரங்கள், சூரியன் மற்றும் சந்திரன் எனக்கு தலை குனிந்து தலை வணங்குவதாக சஜிதா செய்வதாக பார்த்தேன் என்று நான் உங்கள்ட்ட வந்து சொன்னேன். நீங்கள் சொன்னீங்க, லா தகுசுஸ் ருயாக அலா இஹ்வதிக், உன்னுடைய சகோதரர்களுக்கு இந்த கதையை, இந்த கனவை சொல்லிவிட வேண்டாம் என்று நீங்கள் எனக்கு அறிவுறுத்தினீங்க. பாருங்க, அந்த கனவை இன்னைக்கு உண்மைப்படுத்திட்டான். சூரியன் சந்திரன் என்பது நீங்களும் அம்மாவும், அத்தாவும் அம்மாவும். 11 நட்சத்திரங்கள் என்பது என்னோடு உடன் பிறந்த 11 சகோதரர்கள். இதோ பாருங்கள், எனக்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய அந்தஸ்தை தந்திருக்கிறான். நீங்கள் எல்லாம் என்னோடு இருக்கிறீர்கள், உங்களை இந்த நேரத்திலே கண்ணியப்படுத்தக்கூடிய வேலையை, அந்த வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று அந்த கனவுக்குரிய விளக்கத்தை சொன்னாங்க. ஒரு காலத்தில் எந்த மாதிரியான கஷ்டங்கள் நெருக்கடிகளை நான் சந்தித்தேன், இன்னைக்கு அல்லாஹ் என்னை எப்படி வச்சிருக்கான் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது தான் கடந்து வந்த காலத்தில் கஷ்டத்தை எல்லாம் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுத்தலை, சொல்லலை. அண்ணமாரெலாம் சேர்ந்து எனக்கு எதிராக என்ன மாதிரி திட்டம் போட்டாங்க, எப்படி பொறாமப்பட்டாங்க, என் வளர்ச்சியை கண்டு எப்படி அவங்களால பொறுத்து கொள்ள முடியாமல் பொங்கி எழுந்தாங்க, அதனால் நான் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை சந்தித்தேன், காட்டில் தூக்கி போட்டாங்க, கிணத்துல தூக்கி போட்டாங்க, அதுக்கு பின்னாடி சிறையில் கொண்டு அடைச்சாங்க என்றெல்லாம் தான் கடந்து வந்த காலங்களில் தான் பட்ட கஷ்டத்தை, சிரமத்தை, தனக்கு கூட இருந்தவர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லலை. சொல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் எனக்கு எந்த மாதிரியான உபகாரம் செஞ்சுருக்கான், அல்லாஹ் எப்படி எல்லாம் எனக்கு உபகாரம் செஞ்சுருக்கான், நான் கண்ட கனவை எல்லாம் எனக்கு இப்போ இன்னைக்கு உண்மைப்படுத்தி காமிச்சிட்டானே, அன்னைக்கு பார்த்த கனவு இன்னைக்கு என் வாழ்க்கையில் உண்மையாகி போச்சே என்று தன் தகப்பனாரிடத்திலே பேசிய செய்தியை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். இங்கே நமக்கான செய்தி என்னன்னா, நபிமார்களின் குணம் நம்முடைய குணமாக இருக்க வேண்டும்.
வாழ்க்கையில் நமக்கு நல்லது செய்தவர்கள் கம்மியாக இருக்கலாம், தீயது நினைத்தவர்கள், நீங்கள் வம்பா போக வேண்டும், நாம் எப்பொழுதும் கீழே விழுந்து விட வேண்டும் என்று நினைத்தவர்கள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் அதை பற்றி பெரிதுபடுத்திக் கொள்ளாமல் நமக்கான நன்மைகள் எங்கிருந்து அதிகமாக வருகிறது என்று சிந்தித்து அந்த நேர்மறையான சிந்தனையை நோக்கி நகர்ந்து அப்படியே நீங்கள் வாழ்க்கை ஓட்டத்தில் பயணித்தால் நிச்சயம் வெற்றி உங்கள் வசம் வரும். நீங்கள் ஒருபொழுதும் தோற்று போய்விட மாட்டீர்கள். வல்ல அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட மாட்டான் என்கின்ற அற்புதமான செய்தியை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த அத்தியாயத்தில் அவர்கள் பேசுகிற இந்த வார்த்தை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. தமிழில் மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை உண்டு இல்லையா? பிறர் நமக்கு செய்த தீங்கை, பிறர் நமக்கு செய்த அவமரியாதையை, பிறரால் நமக்கு கிடைத்த கஷ்டத்தை எப்பொழுதும் மனதில் ஏற்றி வைத்து கொண்டு அந்த வெறுப்போடும் வன்மத்தோடும் வாழுகிற வாழ்க்கை இருக்கிறதே, அது ரசிக்கத்தக்க வாழ்க்கையாக இருக்காது. எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயம் சொன்னாங்க பாருங்க. மா நகசத்து சதகத்துன் மின் மாலின், ஒருத்தர் தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து சதகா செய்கிறாரு, இல்லாதவர்களுக்கு எடுத்து வழங்குகிறார். வழங்குதல் என்பது, தான தர்மம் என்பது ஒரு பொழுதும் அவருடைய பொருளாதாரத்தை குறைக்காது, கூட்டத்தான் செய்யும். வெளிரங்கத்தில் பார்க்கும்போது குறைகிற மாதிரி தெரியும், ஆனால் அது கூடத்தான் செய்யும். இரண்டாவது சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஒமா ஜாதல்லாஹு அப்தன் பி அஃவின் இல்லா இஸ்ஸா, ஒருத்தரால் நமக்கு இடைஞ்சல், ஒருத்தரால் நமக்கு பிரச்சனை, ஒருத்தரால் நமக்கு இடையூறு, அதை நினைத்து கொண்டே வன்மத்தோடு இருக்காமல் விட்டு தொலைவோம். ஏன் அதை மனதில் ஏற்றி வைத்துக் கொண்டு இருக்க? எல்லாவற்றுக்கும் காலம் பதில் சொல்லும், எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் பதில் சொல்வான், எல்லாவற்றையும் வல்ல அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். நமக்கு கீழே நடப்பதையும் அல்லாஹ் பார்க்கிறான், நமக்கு மேலே நடப்பதையும் அல்லாஹ் பார்க்கிறான். எனவே விட்டு விடுவோம். அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று நினைத்து அவர் கடந்து போய்விட்டால் அதன் மூலமாக இந்த மனிதருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை தருவான். மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமா தவால அப்துன் இல்லா ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ்விற்காக வேண்டி ஒருத்தர் பொறுத்து போகிறார், அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு இடத்திலே அவர் பணிந்து போகிறார், நான் தான் என்று அந்த அகத்தோடு நிமிர்ந்து நிற்கவில்லை, இறைவனுக்காக வேண்டி கொஞ்சம் இறங்கி போகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதன் மூலமாக அவருக்கு அல்லாஹ் உயர்வை தான் தருவான். என்ன இந்த இடத்துல இறங்கி போக வேண்டிய தேவை என்ன இருக்குது? ஏன் அப்படி சொன்னா நம்ம இப்படிதான் இருக்கணுமா? நமக்கும் பேச தெரியாதா? நாமளும் திருப்பி பேசலாமே, 4 வார்த்தை, 1க்கு 4 இல்லை 10 பேசலாமே என்றெல்லாம் நினைக்க தோணலாம். ஆனால் இறைவனுக்காக வேண்டி அவர் இறங்கி போனார், பணிந்து போனார். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அதன் வழியாக அல்லாஹ் அவருக்கு உயர்வை கொடுத்து கொண்டே இருப்பான். வெளிரங்கத்தில் பார்க்கிற பொழுது பணிவு மாதிரி தெரியும், அவருக்கு இறங்கி போற மாதிரி தெரியும், ஆனால் அது இறங்கி போவதின் வழியாக அல்லாஹ் அவருக்கு உயர்வை தருகிறான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த இந்த ஹதீஸை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த உயர்ந்த பண்பு நபிமார்களின் குணம் என்பதை நாம் முதலில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தகப்பனார் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உஹது யுத்தத்திலே கொடூரமாக ஷஹீதாக்கப்பட்டாங்க. எந்த அளவுக்கு கொடூரன்னு சொன்னா, ஹம்சா ரலியல்லாஹுடைய உடலின் பாகங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டு போச்சு, யாருக்குமே அடையாளம் தெரியல, முகம் சிதைக்கப்பட்டு போச்சு, உடலெல்லாம் சிதைக்கப்பட்டு போச்சு, வயிற்றை கிழித்து உள்ளே இருந்த ஈரக்கொலையை பிச்சு எடுத்து அதையும் கடித்து துப்புகிற வேலைகள் எல்லாம் ஹம்சா ரலியல்லாஹுக்கு எதிராக நடந்துச்சு. அந்த ஹம்சா ரலியல்லாஹுடைய உடலை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் கலங்கினாங்க. இந்த தீய செயலுக்கு யாரு பின்னாடி காரணமா இருந்தாங்களோ அவங்க நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுடைய முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல, என்னுடைய சிறிய தகப்பனார் ஹம்சாரை இப்படி கொடூரமாக ஒரு ஒரு விதமான சகிப்புத்தன்மைக்கு மீறிய ஒரு செயலை செஞ்சுட்டாங்களே என்று நினைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருந்தினாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த வேலையை யார் செய்தாரோ, அதற்கு பின்புறமாக மூல காரணமாக யார் இருந்தாரோ அவருக்கும் இறைவன் மாற்றத்தை தந்தான். நான் சொன்னேனே ஆரம்பத்தில், எல்லா நேரமும் மனிதர்கள் ஒரே மாதிரி இருப்பதில்லை, உள்ளத்தை அல்லாஹ் மாற்றிக்கொண்டே இருப்பான், உள்ளத்தை அல்லாஹ் மாற்றிக்கொண்டே இருப்பான். எல்லாமும் ஒரே அமைப்பில் சீராக போய் கொண்டு இருக்க வேண்டும் என்பதும் அவசியமில்லை, மாறி மாறித்தான் போகும். உலகத்தின் நடப்பு இயல்பு அதுதான். பாருங்கள், ஹம்சாவை யார் கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தாரோ அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்தான். அந்த அம்மாவுக்கு மனமாற்றம் ஏற்பட்டு போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து எப்படியாவது பார்த்து இந்த கொலை குற்றத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும்,
அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளை மன்னிக்கணும்னு நினைச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல முன்னாடி வந்தாங்க. நாம இருந்தால் என்ன நினைத்திருப்போம்? நீங்கள் என்னை கற்பனை செய்ய வேண்டும், நீங்கள் உங்களை நீங்களே அந்த இடத்தில் நிறுத்தி வைத்து பார்க்க வேண்டும். நாம இருந்தால் நம்முடைய குடும்பத்தில் ஒரு நெருங்கிய உறவினருடைய கொடூரமான கொலைக்கு காரணமானவர் நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறார், அங்கே என்ன சூழல் ஏற்படும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அமைதியாக தலையை தொங்க போட்டு கொண்டு இருந்தார்கள். வந்தவர் சொன்னார், அந்த அம்மா சொன்னாங்க, நான் செஞ்சது தப்பு தான், நான் செய்யறதெல்லாம் நியாயப்படுத்தலை, தப்பு தான். இப்போ நான் மனசு திருந்திட்டேன், நான் நேரான வழியை நோக்கி வரணும்னு ஆசைப்படுறேன், நான் சத்தியத்தில் இருக்கணும்னு விருப்பப்படுறேன், எனக்கு இறைவன் மன்னிப்பானா, மன்னிப்பு தருவானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கட்டாயம் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிக்காம வேற யார்கிட்ட போய் மன்னிப்பை கேட்கறது? நிச்சயம் அல்லாஹ் மன்னிப்பான். எனவே அதை நினைத்து நீங்கள் வருந்தி கொள்ள வேண்டாம். அல்லாஹுவின் மன்னிப்பும் உண்டு, என்னுடைய மன்னிப்பும் உண்டு. நிச்சயம் உங்களை நானும் அல்லாவே மன்னிச்சுட்டா நான் ஏமாத்துறோம், அல்லாஹ் இறங்கி வந்து உங்களை மன்னிச்சிட போது நான் ஏமாத்துறோம், கண்டிப்பா மன்னிச்சுக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வரலாறு இருக்குது. அப்போ அம்சாவை கொடூரமாக கொலை செய்தவர் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கிய உறவு, ரெண்டு பேருக்கும் இரத்த உறவு, நீண்ட காலமாக இஸ்லாமிய வளர்ச்சியிலே மிகப்பெரிய பங்காற்றியவர் ஹஜரத் சய்யிதுனா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய அந்த கொடூரமான அந்த கொலையை பார்த்துவிட்டு ஜீரணிக்க முடியாமல் குலுங்கி குலுங்கி அழுத பெருமானார் அந்த கொலை குற்றத்துக்கு காரணமாக இருந்த பெண்மணி வந்து மனசு வருந்தி என்னைய மன்னிச்சிடுங்க, அல்லாஹ்ட்ட எனக்காண்டி நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க, நான் திருந்திட்டேன் என்று சொல்லும் பொழுது முகத்தை திருப்பிக்கிட்டு பெருமானார் போகல, உனக்கும் எனக்கு இருக்கிற உறவு இத்தோட கட்டு, எப்போ என்னுடைய உறவுக்காரரை இப்படி கொடூரமாக கொண்டுட்டியோ உனக்கு நான் பதிலுக்கு பதில் தான் வாங்கணும் அப்படி என்றெல்லாம் பேசிக்கொள்ளாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு என்கின்ற மகத்தான வார்த்தையை வெளிப்படுத்தி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, உலகத்தில் இதைவிட பெருசு உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் முகம் சுளிக்கக்கூடிய காட்சிகளையும் அற்ப விஷயத்திற்கெல்லாம் அதை வைத்து பூதாகரமாக மாற்றி பெரும் சண்டைக்கும் சச்சரவுக்கும் ஏற்படுத்தக்கூடிய காட்சிகளை உலக நடப்பிலே நம்மால் பார்க்க முடிகிறது இல்லையா? மேராஜிலே சோறு கொடுத்தார்களாம் ஏதோ ஒரு இடத்திலே, அந்த சோத்தினுடைய அந்த டோக்கனை 2-3 தடவை அச்சிட்டு வந்து வாங்கி அந்த பெண்மணிக்கு, நான் அந்த ஊரையோ அல்லது அந்த ஜமாத்தையோ குறை சொல்வதற்கு அல்ல, நம்முடைய இஸ்லாமிய மரபின் பின்னணி என்ன என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். வேகமாக போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூக வலைதளத்தின் உலகத்திலே நாம் எப்படியான விஷயத்தை முன்வைக்க வேண்டும் என்பதை நாம் கொஞ்சம் அறிவார்ந்த முறையில் முன்னோக்கி செல்ல வேண்டும். அந்த அம்மா 2-3 தடவை அந்த டோக்கனை கொண்டு வந்துருச்சுன்றதுனால ஆண்கள் எல்லாம் கூடி இருக்கக்கூடிய சபையிலே யாரோ விவரம் தெரியாத சிலர் அல்லது வேண்டுமென்றோ அல்லது ஏதோ யதார்த்தத்திலோ இப்படி ஒரு செயலை செய்து அதை காட்சி படமாக ஆக்கி சமூக வலைதளங்களிலே பரவிவிட்டு, இப்போ முஸ்லீம்கள் என்றால் எந்த மாதிரியான பெயர் நமக்கு இருக்கிறது? இயற்கை பேரடர்களில் ஓடி வந்து சாப்பாடு கொடுப்பாங்க பாய்மார்கள்னா கஷ்டத்தில் வந்து நிற்பாங்க, வெள்ளம் வந்துருச்சுன்னா அவங்க தான் வந்து என்னதாவது எதையாவது கொடுப்பாங்க. ஏன் சொல்ல போனா சகோதர சமயத்தினுடைய வழிபாட்டு தலங்களையும் சுத்தப்படுத்தி கொடுப்பாங்கப்பா என்று பெயரெடுத்து வைத்திருக்கக்கூடிய, கொரோனாவில் எல்லாரும் ஓடி ஒளிந்த பொழுது பெற்ற தாயையும் தகப்பனையும் தூக்குவதற்கு கூட பிள்ளைகள் தயங்கி ஒதுங்கி நின்ற பொழுது நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் தானே உயிரையும் பெரிதுபடுத்தாமல் களம் இறங்கி எத்தனை 100 உயிர்களை அவர்களுடைய மதச் சடங்கின் பிரகாரம் புதைத்து கொடுத்தார்கள், இறுதிச் சடங்குகளை செய்து கொடுத்தார். இப்படியெல்லாம் பேரெடுத்த சமூகம் யாரோ 2-3 பேர் தெரியாம விவரம் புரியாமல் அல்லது இந்த மார்க்கத்தின் மீது உண்டான ஒரு மகத்துவத்தை உள்வாங்கிக் கொள்ளாமல் பழமைவாதத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த பெண்மணியை பிடித்து இழுத்து புர்காவை கலட்டி பிடிச்சி இழுத்து, அதெல்லாம் ஒரு அந்த காட்சியாக இன்னைக்கு சமூக வலைதளங்கள் பேசுபொருளாக மாறி போச்சு. பீகாரில் நிதிஷ்குமார் அந்த பதவி உயர்வுக்காக வேண்டி டாக்டர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு முஸ்லீம் பெண்மணி முகத்தை மறைத்து கொண்டு வந்தார், அந்த முகத்திரை பிடித்து இழுக்கிறார். அந்த காட்சி வந்து முழுசாக சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக சுற்றி வந்துச்சு. எப்படி ஒரு முதல்வராக இருந்துட்டு இந்த மாதிரி காரியத்தை செய்யலாம்? முஸ்லீம்கள் அணியக்கூடிய புர்காவை, அந்த பர்தாவை, அந்த ஹிஜாபை பிடிச்சி இழுக்கிறதுக்கு என்ன அருகதை இருக்கு இவருக்கு? என்னெல்லாம் பேசணுமல்ல. இன்னைக்கு அதே வேலையை தான் இன்னைக்கு முஸ்லீம்கள் செஞ்சுருக்காங்க யாரோ சில பேர். இப்போ இதில் என்ன ஒரு புரிதல் இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, முகம் சுளித்ததினாலே ரசூலுல்லாஹ் வருத்தப்பட்டார்கள். மாயிஸ் இப்னு மாலிக் ஒரு சஹாபி ஒரு தப்பு பண்ணி போட்டார்.
அவர் தகாத உறவிலே ஈடுபட்டு விட்டார். அவரோடு ஈடுபட்ட அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து மன்னிப்பு கேட்குது. எனக்கு நீங்கள் மன்னிப்பு தரணும் மட்டும் இல்லை, இதுக்கான பனிஷ்மெண்ட், இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டுடுச்சு, தண்டனையை தாங்கன்னு கேட்டுச்சு. ரசூலுல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி நீங்கள் குழந்தை பெற்றுட்டு வரணும், அந்த பிள்ளை சரியா தன்னுடைய வேலையை தானா செய்யணும், அப்படின்ற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா. எல்லாம் முடிச்சுட்டு அந்த அம்மா மறுபடியும் வந்துச்சு. வந்து சொன்னாங்க, என் புள்ள தானா சாப்பிடுது, தானா தன்னுடைய வேலைகள்லாம் செஞ்சுக்குது, இப்போ நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு பனிஷ்மெண்ட் தாங்க, தண்டனை கொடுங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆணோ பெண்ணோ திருமணத்திற்கு பிறகு தவறான உறவு கொண்டு விட்டால் இஸ்லாமிய அடிப்படையிலே, இஸ்லாமிய ஆட்சி செயல்படுத்தப்படக்கூடிய இடத்திலே என்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்றால் ரஜிம் செய்ய வேண்டும். ரஜிம் என்று ஒரு குற்ற தண்டனை இருக்கிறது. அவர்களுடைய உயிர் முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த தண்டனை, ரஜிம் செய்ய வேண்டும். அப்போ அந்த மதீனாவினுடைய எல்லையில் வைத்து அந்த பெண்ணுக்கு தண்டனை நிறைவேற்றப்படும், மரண தண்டனை. அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படும் பொழுது கல்லை தூக்கி அடிக்கிறாங்க. அந்த பெண்ணினுடைய தலையில் பட்ட ரத்தம் ஒரு துளி ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹுடைய முகத்திலேயோ உடம்புலையோ ட்ரெஸ்லையோ பட்டுருச்சு. பட்ட உடனே அப்படி முகம் சுளிக்கிறாங்க. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு முகம் சுளிக்கிறாங்க. முகம் சுளிச்சுட்டு திட்டுறாங்க அந்த அம்மாவை, உன் ரத்தமா என் மேலே படணும், நீ பாவம் செஞ்ச பொம்பளையாச்சே, நீ தவறு செய்த பெண்ணாச்சே, உன் ரத்தம் என் மேலே பட்டா நான் புண்ணியவானாச்சே, நான் தூய்மையானவனாச்சே என்ற நினைப்பில், அந்த கருத்தோட்டத்தில் ஹஜ்ரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு இந்த மாதிரி முகம் சுழிச்சு வார்த்தையை சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அந்த இடத்துல அந்த வார்த்தையை வாபஸ் வாங்க சொன்னாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? இந்த அம்மா பாவ மன்னிப்பு கேட்குது, தௌபா செய்து தான் செய்த தவறுக்கு அல்லாஹ்விடத்துல தண்டனையை ஏத்துக்கிறது. இந்த அம்மா செய்த தௌபா எவ்வளவு வசத்தியானது தெரியுமா? லகத் தாபத் தௌபத்தன் லவ் குஸிமத் பைன 70 மின் அஹ்லில் மதீனா லவஸஅத்துஹும். இந்த அம்மாவுடைய தௌபா எந்த அளவுக்கு வெயிட் ஆனதுன்னா, இந்த அம்மாவுடைய தௌபாவை 70 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தானோ 70 பேருடைய பாவத்தையும் போக்கும் அளவிற்கு வெயிட்டான தௌபாவை செஞ்சுட்டாங்க அந்த அம்மா. இங்க என்ன நமக்கு செய்தின்னா, பாவம் செய்து தண்டனை பெறும் பொழுது அங்கிருந்து ஏற்பட்ட ஒரு சின்ன இரத்த துளி ஒருத்தரின் மேலே பட்டு அதற்கு ஏற்பட்ட முகசுளிப்புக்கு ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது, முகம் சுளிக்க கூடாது. தப்பே செய்திருந்தாலும் கூட ஏன் முகம் சுளிக்கிறீங்க, ஏன் உதாசீனப்படுத்துறீங்க, ஏன் அவங்களுடைய தன்மானத்தை சீன்ற விதத்தில் நடந்துக்கிறீங்கன்னாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்படியான ஒரு அணுகுமுறையிலே ஒரு இடத்தில் நடந்து கொள்ளுதல் என்பது எவ்வளவு அது மிக முக்கியமான பேசுபொருளாக இன்னைக்கு மாறி இருக்கின்றது நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, சூரா கஹஃப் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுக்கு இடையில் நடந்த நிகழ்ச்சியை பேசுகிறான். கண்டிப்பாக சூரா கஹ்ஃபினுடைய அத்தியாயத்தினுடைய மொழியாக்கம் நாமெல்லாம் படிக்க வேண்டும். அதிகப்படியான பாடங்களை தாங்கி நிற்கக்கூடிய அத்தியாயம் அது. நிறைய செய்தி சொல்லுது, நம்ம வாழ்க்கை பாடத்தை அது சொல்லித் தருது. அதில் மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஊருக்குள்ளே போகிறாங்க. அந்த ஊரில் போய் நாங்கள் வெளியிலேருந்து வந்திருக்கிறோம், நாங்கள் வழிப்போக்கர், எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, ஏதாவது உணவு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது அல்லாஹ் குர்ஆனில் அப்படியே சொல்கிறான். فانطلقا حتى إذا أتيا أهل قرية استطعما فأبوا أن يضيفوهما فوجدا فيها جدارا يريد أن ينقض فأقامه. என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவங்க போய் கேட்டாங்களா, அந்த ஊருக்கான அதான் சாப்பாடுலாம் தர முடியாதுங்க, எதுக்கு நாங்கள் சாப்பாடு தரணும், உங்களை எங்களுக்கு எதாவது தெரியுமா, முன்ன பின்ன அறிமுகம் இருக்கா, உங்களுக்கு சாப்பாடுலாம் தர முடியாது அப்படின்னு மறுத்து போட்டாங்க. ஆனால் வந்த ரெண்டு பேரும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாமும் அந்த இடத்துல இடிஞ்சு போய் கிடக்க சூழலில் இருந்த ஒரு சுவரை நிமித்தி நிப்பாட்டி அதை கட்டி கொடுத்துட்டு போனாங்க. இந்த வரலாறு அடுத்து வேற செய்திகளோட போகுது, நான் இப்போ அதை சொல்ல வரல. இந்த ஊர் எந்த ஊர் தெரியுமா? அன்டாக்கியா என்ற ஒரு நகரம். அந்த நகரத்து மக்கள் நடந்து கொண்ட அந்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல பளிச்சுன்னு சொல்லிட்டான். எதுவரையும் சொல்லிட்டான்னு சொன்னா, உலக அழிவு நாள் வரை வரக்கூடிய மக்கள் இதை படிக்கும் போதெல்லாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊருக்கு போனாங்க, சாப்பாடு கேட்டாங்க, பயவுள்ளையில ஒரு வேளை சாப்பாடு தெரியல அந்த பயலுக அப்படின்னு பேசுற மாதிரி எல்லாம் வச்சுட்டானா. நபி இடத்துல வந்தாங்க அந்த ஊருக்காரங்க, நபி வாழ்ந்த காலத்துல நபி இடத்திலே வந்தார்கள். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலம் எது? நபியினுடைய காலத்துக்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னால். அந்த நிகழ்ச்சியை தான் ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆன்ல செய்தி சொல்றான். இப்போ அந்த ஊர் மக்கள்லாம் கிளம்பி ரசூல்கிட்ட வந்து சொன்னாங்க, நபியே முகமது அவர்களே,
எங்கள் ஊருக்காரங்க எங்கள் முன்னோர்கள் நடந்து கொண்ட ஏதோ ஒரு தப்பு. அவங்க சாப்பாடை கொடுத்துருந்தா எங்களுக்கு பெருமையாக இருந்திருக்கும், நபிக்கும் ஒரு இறைநேசருக்கும் சாப்பாடு கொடுத்த ஊர் அப்படின்னு. ஆனால் அவங்க கொடுக்காததுனால பெரிய எங்களுக்கு அவமானமாக இருக்குது, எங்கள் ஊர் தலைகுனிவாக இருக்குது. அதனால் உங்கள்கிட்ட நாங்கள் என்ன வேண்டி வந்திருக்கோம் தெரியுமா? குரானில் உங்களுக்கு எழுதியிருக்கதா வஹி வந்திருக்கதாக செய்தி வந்துச்சு. இந்த வார்த்தையை தான் சொன்னாங்க. அபவுனா என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த மூசா நபியும் ஹிலர் நபியும் போய் அந்த ஊர் மக்கள்கிட்ட விருந்தோம்பல் கேட்டாங்க, அவங்க மறுத்துட்டாங்க, விருந்து கொடுக்கறதுக்கு மறுத்துட்டாங்கன்றதான் பொருள். அபவ். இந்த ஊர் மக்கள் வந்து ரசூல்கிட்ட சொல்றாங்க, இருக்கு, பா இருக்குது, அந்த பாவுக்கு கீழே புள்ளி இருக்கும், அந்த ஒரு புள்ளி எடுத்து மேலே வச்சு இன்னொரு புள்ளி எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுங்க அப்படின்னா எப்படி ஆகும் தெரியும்? அந்த வார்த்தை அபவ் அப்படின்ற வார்த்தை அத்தவுன்னு மாறும். அப்படின்னா என்ன பொருள் கொடுக்கும்? ஒரு புள்ளி மாறினாலே பொருள் மாறும். குரான்ல என்ன பொருள் தெரியுமா தரும்? 2 பேரும் வந்தாங்க, சாப்பாடு கேட்டாங்க, அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சாப்பாடு கொடுத்தாங்கன்னு வரும். சாப்பாடு கொடுக்க மறுத்தாங்கன்ற பேருக்கு அப்படி உள்டாவா வரும். அப்படி செஞ்சு போட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போயிடும், ஏன்னா ஊர் பேர் மானம் மிச்சப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு புள்ளியே இல்லை, ஒரு சின்ன மாற்றத்தை கூட செய்வதற்கு எனக்கு அனுமதி கிடையாது. இது அல்லாஹ்வுடைய வேதம். லா யஅதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபி. இதுக்கு முன்னிருந்தோ பின்னிருந்தோ வலப்புறத்திலிருந்தோ இடப்புறத்திலிருந்தோ இந்த குரான்ல யாராலையும் மாற்ற முடியாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான், எவ்வளோ படித்தறிந்த மேதையாக இருந்தாலும் சரிதான், இதில் கை வைக்கிறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. ஏனென்றால் தன்சீலு மின் ஹக்கீமின் ஹமீத், அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கி அருளப்பட்ட வேதம் இது. இதில் மாற்றம் செய்யறதுக்கு யாருக்கும் ரூல்ஸ் அனுமதி கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இங்கே நான் என்ன சொல்ல வர்றேன், சாப்பாடு கொடுக்கலன்ற விஷயத்த தங்களுடைய ஊருக்கே அவமானமாக கருதி அந்த ஊர் மக்கள் வந்து கேட்டாங்கன்னு வருது. ஆனால் அங்கே சாப்பாடு கொடுத்த விஷயத்தில் பரபரப்பாகி அது ஒரு பிரச்சனையாக மாறி அந்த பெண்ணினுடைய புர்காவை பிடிச்சி இழுத்து, அதுவும் இழுத்தது ஏதோ யாரோ விவரம் தெரியாத அல்லது தடித்தனத்தோடு யாரோ செய்து விட்டார்கள் என்று கடந்து போய்விட்டாலும் கூட இன்னைக்கு அந்த ஊரே இன்னைக்கு பேசு பொருளாக மாறிடுச்சா இல்லையா? யாரோ 2-3 பேர் செய்கிற வேலை ஜமாத்திற்கு கெட்ட பெயரை வாங்கி தருகிறது, ஊருக்கு கெட்ட பெயரை வாங்கி தருகிறது, சமூகத்தினுடைய தலைகுனிவுக்கு காரணமாகிறது. அதனாலதான் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை மார்க்கம் நமக்கு முன்வைக்குதுங்க. எதையும் அவசரப்படக்கூடாது, பொறுப்புணர்வோடு சமூகம் நடந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஒரு பெண்மணி செய்த தவறு ஒரு உயிரிழப்புக்கு காரணமா போச்சு. கேரளால யாரோ சமூக வலைதளத்தினுடைய அந்த பிரியத்திலே எதையாவது எடுத்து போடணுன்ற அடிப்படையில் அந்த அம்மா செல்ஃபி கேமராவில் எடுத்து போட்டு அது ஒரு பேசு பொருளாக மாறி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எல்லாம் கவனிக்கவில்லை. இங்கே சமூக வலைதளங்கள் எப்பொழுதுமே வேகமாக ஒரு விஷயத்தை பரப்புவதற்கும் வேகமாக ஒரு விஷயத்தை பதிவு செய்வதற்கும் அதை மக்களுக்கு மத்தியிலே பரப்புவதற்குமான ஒன்றாக மாறிவிட்டது. இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எடுத்துக்கிட்டா எல்லாத்துலேயும் சென்சார் இருக்குது, எதை போடணும் எதை போடக்கூடாது, இதை போட்டால் என்ன மாதிரியான பின்விளைவுகள் ஏற்படும் என்றெல்லாம் யோசித்து போடுகிற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் நம் கைகளிலே இருக்கக்கூடிய இந்த சமூக வலைதளத்தினுடைய பயன்பாடு அந்த புரிதலெல்லாம் இல்லாமல் சமூகம் நடந்து கொண்டிருக்கிறதோ என்கின்ற எண்ணப்பாட்டை ஏற்படுத்தி வைக்கிறது. ஏதாவது ஒரு பேசு பொருளை நாமளே ஏற்படுத்துகிறோமோ, நம்ம சமூகத்தை சார்ந்து யாரோ சில நபர்கள் அப்படி ஏற்படுத்தி விடுகிறார்களோ என்கின்ற கேள்வி நமக்கு எழுகிறது. கடையனூரை பற்றி பேசணும், அதற்கடுத்து இப்போ கேரளாவை பற்றி அம்மா பணத்தை பற்றி பேச வேண்டிய சூழல் வந்துருச்சா இல்லையா? இப்போ அன்பர்களே, மிகவும் கவனத்தோடு மிகுந்த எச்சரிக்கையோடு நாம் சமூக வலைதளங்களை பயன்படுத்த வேண்டிய காலத்தில் தேவையில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹிலே ஒரு சஹாபி அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஹுஜராத் என்கின்ற அத்தியாயத்திலே இந்த செய்தியை பதிவு செய்கிறான். ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபியை கூப்பிட்டு ஒரு ஊருக்கு ஜக்காத்தை கலெக்ட் பண்ணுறதுக்காண்டி அனுப்பி வச்சாங்க. ஜக்காத்தை கலெக்ட் பண்ணுறதுக்கு பொறுப்பு கொடுத்து அனுப்பி வச்சாங்க. அந்த நபித்தோழருடைய பெயர் வலீத் இப்னு உக்பத் இப்னு அபி முஐத். இவர் போனார். பனு முஸ்தலக் அப்படின்ற ஒரு குழு வாழக்கூடிய ஊர் அது. இவர் போனார். ஏற்கனவே அந்த குழுவுக்கும் இவருக்கும் இடையில கொஞ்சம் தகராறு இருக்குது, முன்விரோதம் இருக்குது. இருந்தாலும் ரசூலுடைய ரசூலாக நபி அனுப்பிய தூதுவராக போனார். இவர் போனார் பார்த்தீங்களா, அந்த ஊர் மக்கள்லாம் திரண்டு வெளியே வந்தாங்க. முகமது ரசூலுல்லாஹ் அனுப்பிய தூதுவர் வருகிறார் அப்படின்னு சந்தோஷத்தோடு திரண்டு வந்தாங்களா. இவர் நினச்சிக்கிட்டாரு, நம்மளுக்கு இருக்கக்கூடிய முன்விரோத பகையினால நம்மளை அடிக்க வராங்க போல தெரியுது, நம்மளை இல்லாமல் ஆக்க போகிறாங்க போல தெரியுது அப்படின்னு நினச்சி பயந்து வந்தவர் பாதியிலே திரும்பி போயிட்டார். திரும்பி போனால் கூட பிரச்சனை இல்லை. பொதுவாகவே
பார்த்ததை அல்லது கேட்டதை அப்படியே பதிவு செய்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே தான் பிரச்சனையே ஏற்படும். எப்பொழுதுமே நாம் பார்ப்பதையும் கேட்பதையும் அப்படியே பதிவு செய்வது கிடையாது. 5 பிட்டு 6 பிட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்து போட்டு தான் பதிவு செய்வோம். அதனால்தான் குழப்பமே ஏற்படுகிறது. பிரச்சனையே அங்கே தான் ஏற்படும். சரியான முறையில் பதிவு செய்து விட்டால் பிரச்சனை வராது. இவர் போனாரா, போன ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், அவங்க யாருமே ஜக்காத்து கொடுக்கல, தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆச்சா, அடுத்து சொன்னார், என்னை எல்லாம் கொல்றதுக்காண்டி அவங்க திரண்டுட்டாங்க, எல்லாரும் திரண்டு என்னைய கொல்ல வராங்க அப்படின்னு சொன்னார். இப்போ நபிக்கு இது கோபமாகி போச்சு. ரசூல் அனுப்பின தூதர் அவங்கள எப்படி கொலை செய்யறதுக்காண்டி ஒன்று திரலாம், தரமாட்டேன்னு சொல்லி எப்படி சொல்லலாம் அப்படின்னு நபி கோபத்தில் இருக்கிற நேரத்தில் அந்த ஊர் மக்கள்லாம் கிளம்பி வந்தாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி கதை சம்பவம் தெரியுமா, நீங்கள் அனுப்பி வச்சிங்கள ஒரு தூதுவர், அவர் எங்கள்கிட்ட வந்தார், அவருக்கு சரியான கண்ணியமான நாங்கள் வரவேற்பு கொடுக்கணும்னு நினச்சி ஊர்லாம் திரண்டு வந்தோம், அவருக்கு சால்வையை போட்டு அவருக்கு பரிசில் கொடுத்து நல்ல சந்தோஷமாக அவரை ஊருக்குள்ளே அழைச்சிட்டு போகணும்னு நாங்கள் திரண்டு வந்தோம். ஆனால் வந்தவர் பாருங்க பாதியிலேயே திரும்பி போயிட்டாரு. இப்போ உங்கள்கிட்ட ஏதோ கடிதம் வந்திருக்கும் போல தெரியுது, நீங்கள் போவாதீங்க, நிப்பாட்டிக்குங்க, உங்கள் சஃபரை முடிச்சுக்குங்க, நீங்கள் திரும்பி வந்துடுங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்திருக்கும் போல தெரியுது. நாங்கள் பயந்து போய் நாங்கள் நேராக இப்போ உங்களை பார்க்க வந்துட்டோம், ஏதாவது எங்கள்கிட்ட குறை இருந்துச்சுன்னா மன்னிச்சுங்க, அல்லாஹ்வுடைய கோபத்தையோ உங்கள் கோபத்தையோ தாங்குற அளவுக்கு சக்தி எங்களுக்கு இல்லை நபியே அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சொன்னாங்க. பாருங்க, இவர் நினைச்சு சொன்னது ஒன்று, ஆனால் அந்த ஊர் மக்களுடைய உண்மையான இயல்பு நிலை வேற மாதிரி இருந்துச்சு இல்லையா? இப்போ அன்பர்களே, உடனே அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை இறக்குனா, இன்ஜாஅக்கும் ஃபாசிகும் பினபைன் ஃபதபையனு, ஒரு விஷயம் உங்கள்கிட்ட வருதா, அதை முதல்ல தெளிவுபடுத்துங்க. இது உண்மைதானா இல்லையா, இது சம்பவம் நடந்தது தானா நடக்கலையா, அல்லது என்ன பின்னணியில் நடந்துச்சு, இதனுடைய பின்னணி என்ன என்று எதையும் தெரியாம, கண்ணும் தெரியாம, காதும் தெரியாம, தலையும் புரியாம, வானும் புரியாம உடனே அதை பரப்பிடாதீங்க, உறுதிப்படுத்துங்க. அப்படி உறுதிப்படுத்தாமல் சில விஷயத்தை நீங்கள் பரப்பினீர்களேயானால் பல பிரச்சனைகளை நீங்கள் முகம் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். இனிமே இந்த விஷயத்தை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உத்தரவு கொடுத்தான். அன்பர்களே, இன்னைக்கு அப்படியே அச்சு அசலாக பொருந்தி போகிறது சமூக வலைதளத்தினுடைய பயன்பாடு. இந்த வசனத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எதையுமே நாம் உறுதி செய்வது கிடையாது. உடனுக்குடன் பகிர்வு, என்ன நடந்தாலும் உடனுக்குடன் பகிர்வு. எல்லார் கையிலும் இருக்கிறது நல்ல உயர்ந்த மொபைல்கள், அதை படம் எடுப்பதற்கும் அதை காட்சிப்படுத்துவதற்கும் எல்லாரும் நாம் தயாராக இருக்கிறோம், நல்லதுதான். ஆனால் எது சமூகத்திற்கு தேவை, எது சமூகத்தில் பதட்டத்தை ஏற்படுத்தும், எது சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும், எது ஜமாத்தை பிரிக்கும், எது ஜமாத்துக்கு இடையிலே மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும், இதனால் மாற்று மத சமூக மக்களிடையே எந்த மாதிரியான பின்விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்ற புரிதல் எதுவுமே இல்லாமல் உடனுக்குடன் எடுத்தெடுத்து பகிர்வது, ஒரு விதமான மோகம், சமூக வலைதளத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு விதமான பிரியம், இப்படியெல்லாம் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை செய்ய வைக்கிறதோ என்கின்ற கேள்வி நமக்கு எழுகிறது. அதற்கு மாறாக நல்ல விஷயத்தை உலகத்தில் இந்த சமூக வலைதளங்களின் வாயிலாக பரப்புரை செய்யக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் உலகத்தில் வாழத்தான் செய்கிறார்கள் இல்லையா? சவுதியில இருக்கிறார் ஒரு மிகச்சிறந்த அறிஞர், உலகத்தினுடைய மிகப்பெரிய அறிஞர்களில் ஒருவர். அவருக்கு ஃபாலோவர்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 15 மில்லியன் இருக்கிறார்கள். 15 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அவர்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, சொல்லுகிற தகவல் தரமாக இருக்கிறது. தரமான செய்தியை உலகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப நானெல்லாம் அரபி கிடையாது, என்னுடைய மொழி அரபி இல்லை, ஆனால் அவர் பேசுகிற மொழி அரபி, நான் அவரை பிரியப்பட்டு பின்பற்றுகிறேன். இது மாதிரி நம்முடைய மொழி ஆங்கிலமாக இருக்காது. நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ ஆங்கில அறிஞர்களுடைய அந்த சேனலை, அந்த சமூக வலைதள பக்கத்தை நாம் பின்பற்றுவோம். காரணம், செய்தி நல்லாக இருக்கிறது. இப்படி சமூக வலைதளத்தை தரமாக மிகச்சரியாக பயன்படுத்தக்கூடிய மக்கள் ஒருபுறம் இருந்தாலும், அதை முறை தவறி தேவையற்ற பதட்டத்திற்கும் குழப்பத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய சூழல் இன்னைக்கு அதிகரிச்சிட்டோ என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. எனவே அதை புரிந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து வரக்கூடிய இளைய சமூகத்திற்கு இந்த விழிப்புணர்வை கொடுத்து விட வேண்டும் என்கின்ற அவசிய தேவை நமக்கு இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு வாழுகிற நல்ல தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.